இப்ப நீர்நிலை புறம்போக்குகள் சொல்றது இருக்குல்ல, இப்ப நீர்நிலை புறம்போக்குகள்னாக்க நீர்நிலைகளாகவே இருக்கிற பகுதிகள்ங்கிறது வேற. அது எதை செய்ய முடியாத நிலையில் அது தனியாகணும். நீர்நிலை புறம்போக்கு என்ற பெயரால உங்க ரெக்கார்ட் இருக்குது, ஏரி குளம் இந்த மாதிரியான பெயரால் இருக்குது. அதுல குடியிருப்புகள் அவங்க கிட்டத்தட்ட 40-50 வருஷம் 60 வருஷம் கூட குடியிருக்காங்க. அந்த மாதிரியான பகுதிகளும் நீர்நிலை உள்ள இடம், அது குளம் புறம்போக்கு அல்லது ஏரி இடம் அப்படின்னு சொல்ற காரணங்களாலேயே பட்டா வழங்கப்படாமல் அது மாதிரி நம்ம வாழ்ந்தது இருக்குதான். நீர்நிலை புறம்போக்குகளை இந்த மாதிரி மாற்றுவதற்கு சேஞ்ச் ஆஃப் கிளாசிபிகேஷன் சொல்லக்கூடிய நிலவை மாற்றம் செய்வதற்கு உயர்நீதிமன்றத்திலிருந்து தடையாக இருக்கின்றது. ஆகவே இந்த நிலவை மாற்றம் செய்வதற்கு அரசாங்கத்திற்கு தான் இந்த முன்மொழிகளை அனுப்பி வைக்க வேண்டியிருக்கின்றது. அவ்வாறு ஒவ்வொரு முன்மொழியும் அனுப்பி ஆணைகள் பெறுவது மிகவும் காலதாமதமாக ஆகின்றது. ஆகவே இதில் தற்பொழுது நீதிமன்ற தடையாக இருப்பதாலும் மற்றும் இது அந்த அதிகாரம் நம்மிடம் இல்லாதாலும் அதில் நம்ம நடவடிக்கையிலே அது கரெக்ட். அது மாதிரியான பட்டா வழங்க வேண்டிய எண்ணிக்கைகள் அதை பற்றி அரசுக்கு தெரிவிச்சிருக்கீங்களா? பகுதிகளை எல்லாம் கண்டறிஞ்சு அதுக்கான பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. பட்டா வழங்குவதற்கு 74 நபர்களுக்கு 114.67 ஏக்கர் நிலம் சீர்படுத்தி வழங்கப்பட்டுள்ளது. அதன் பின் உள்ள அனைத்து நிலங்களும் சாகுபடிக்கு லாயக்கற்றதாக இருப்பதாலும் மற்றும் அதற்குரிய தக்க விண்ணப்பங்கள் வரவில்லை என்பதாலும் அந்த 114.67 ஏக்கர் நிலம் சீர்படுத்தி வழங்கப்பட்டுள்ளதுடன் அத்துடன் அந்த நடவடிக்கை இருக்கின்றது. ஒன்று ஆக்கிரமிப்பை வரன்முறைப்படுத்துதல். அதுல பார்த்தோம்னாக்கா பக்கம் 103 வரிசையில் 1லிருந்து 9 வரைக்கும் 8ஆம் கட்டப்படி 6/2008 வரைக்கும், அதாவது ஏற்கனவே ஆக்கிரமம் பண்ணியிருக்கா அதை வரன்முறைப்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் கொடுத்துருக்கோம். அதே சமயம் ஆக்கிரமம் மற்ற பட்டா நிலங்களுக்கு எலிஜிபிள் ஆளை பார்த்து பட்டா கொடுத்தது. அதுலயும் 12 வரைக்கும் ஒரு 250 ஏக்கர் கொடுத்துருக்கோம். ஆனால் நிலத்தை சீர்படுத்தி பட்டா வழங்குதுன்றது தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் சீர்படுத்தி எடுக்க முடியுமோ இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் நம்ம புதுசா எடுத்து சீர்படுத்தி கொடுக்கறதுங்கிறது கடம்பட்டு நம்ம இருந்தாதான் சீமக்கர் வென்றதுதான். இந்த மாவட்டத்துக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால ஆரம்பத்துல 9/2006 இலக்கு கொடுத்துட்டாங்களே தவிர மாவட்டத்துக்கு புள்ளிகள் வந்தாங்க. ஆனா உண்மையிலே வீடுகளை போய் பார்க்கும் பொழுது வரன்முறைப்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்காது. அதனாலதான் அந்த முதல் கட்டத்தை முடிஞ்ச 114 கொடுத்தாங்க. 3 வகையில வரன்முறைப்படுத்துறதுல ஆக்கிரமத்தை வரன்முறைப்படுத்தி கொடுத்துருக்கோம். ஆக்கிரமம் இல்லாத எலிஜிபிள் லேண்ட் செய்ய கொடுத்துருக்கோம். பட் நிலத்தை சீர்படுத்தி கொடுத்த பட்டா கொடுக்குற கேட்டகரி இங்க அதிகமா இல்லாததுனால டார்கெட் இனிஷியலா கொடுத்தாலும் ஆக்சுவலா கிரவுண்ட்ல போய் பார்க்கறதுக்கு இல்லங்கிறதுனால முடியல. இது கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ணி அந்த டார்கெட்டை ரெடியூஸ் பேலன்ஸ் பண்ணிருக்கோம். அண்ணா ஆமா கலைஞர் இருந்தது, அதை அரங்கேற்ற இடம் முதல் இடமே அதுதான். நம்ம நண்பர்கள் சொல்றாங்க அந்த இடம் வேறு விதமான பயன்பாடுகளுக்கு வந்துட்டு இருக்குது. அதுல பார்த்தா மதுக்கடைகள் இருக்குது, வேற மாதிரியான செயல்பாடுகள் இருக்கிறதுனால பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு அது வரல. ஏற்கனவே செயல்பட்டு இருக்குது, இப்ப அறவே ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளாக செயல்படலைங்கிற குறைபாடு அது பொதுமக்கள் மத்தியில் இருக்குது. அப்ப அந்த ராமநாதன் செட்டியார் மன்றத்தை நம்ம நகராட்சியை எடுத்து பொது பயன்பாட்டுக்கு செயல்படுத்துறத பத்தி நகராட்சி என்ன நினைக்குது, இது பொதுமக்களுடைய விருப்பமா இருக்கு. ஏன்னா இதை நான் முன்கூட்டி காலத்தில் தகவல் சொல்றேன். இதுவே மக்கள் பிரச்சனையாவும் இயக்கமா போராட்டமா மாறுறதுக்கான சூழல்கள் வருமோ அப்படின்ற தகவல் வருது. அது மேல நீங்க நகராட்சி என்ன சொல்றீங்க? அதுக்கப்புறம் சமீபத்தில் அதை எடுக்கும் போது நகராட்சி வசப்படுத்துறதுக்கு இருக்கும் போது நீதிமன்றத்தில் போய் அவங்க தடை உத்தரவு பெற்றிருக்காங்க. அந்த வழக்கு நிலுவையில் இருக்குங்க. நீங்க பாத்திருக்கீங்களா? இங்க ஏற்கனவே பல பொது நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கோம். அரசியல் கட்சி நிகழ்ச்சிகள் நடக்கும், பொதுவான நிகழ்ச்சிகள் நடக்கும். ரொம்ப மையமா இதுதான் இங்க பேருந்து நிலையமா இருந்த பகுதிக்கு அருகாமையில் இருக்கு. அது இப்ப எந்த காரியங்களுக்கு பயன்படுத்த முடியாம போயிடுது. தமிழ்நாடு நுகர்வோர் வாரியத்தினுடைய நிலக்கோரிக்கை பொறுத்தவரை அவர்கள் அப்பொழுது அதை
சொல்லக்கூடிய நிலமாற்றம் செய்ய அவர்கள் விண்ணப்பித்துள்ளார்கள். ஆக தற்பொழுது அந்த குத்தகை செலுத்த வேண்டும் என்ற வினா இல்லாது ஏற்கனவே அவர்களுக்கு குத்தகை அவர்கள் செய்துவிட்டார். தற்பொழுது அவர்கள் வந்து நில மாற்றம் பெறுகிறார்கள். ஆக அவர்கள் வந்து அந்த நிலத்தில் விலை நிர்ணயம் செய்து அவங்களுக்கே கொடுத்துடலாமா? இல்ல, குழு கேட்கிற கேள்வி 2006 வரைக்கும் லீஸ்ல இருந்தாங்க, லீஸ் தொகை கொடுத்துட்டாங்க. இப்போ 2007 தான் அவங்க வந்து நில மாற்றம் வர்றாங்க. நில மாற்றம் நம்ம குறிப்பிட்ட தேதியில பண்ணுவோம். பட் 2006 இருந்து நிலமாற்றம் பண்றதுக்கு இடைப்பட்ட காலத்துக்கு என்ன பண்றதுன்னு கேட்கிறாங்க. நீங்க லீஸ் வேல்யூ பிக்ஸ் பண்ணி லேண்ட் நம்ம இன்னைக்கு ஹேண்ட் ஓவர் பண்றோமோ அது வரைக்கும் ரிவைஸ் லீஸ் ரெண்ட் பிக்ஸ் பண்ணி அதை கலெக்ட் பண்ணிட்டு அதற்கு பிறகு லேண்ட் வேல்யூ கலெக்ட் பண்ணி லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கணும். இந்த வருவாய்த்துறை வந்து இடைப்பட்ட காலத்திற்கு எவ்வாறு நிர்ணயம் செய்வது கேட்டிருக்கு. இடைப்பட்ட காலத்திற்கு தற்காலிக சந்தை மதிப்பு அடிப்படையில் குத்தகை தொகை நிர்ணயம் செய்து வசூலித்துவிட்டு நிலமாற்றம் செய்யும் காலத்திலிருந்து அதற்கு மதிப்பு சந்தைப்பட்டு நில மதிப்பு ஒற்றை சார்ந்த முறையில் டபுள் மார்க்கெட் வேல்யூ அதை கலெக்ட் பண்ணி நிலமாற்றம் செய்யணும். நீங்க குத்தகை நிர்ணயம் செஞ்சு 2006 to 8 கலெக்ட் பண்ணணும். 8ல இருந்து லேண்ட் வேல்யூ பண்ணிட்டு லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அல்ட்ராசவுண்ட் சார், அந்த 2 மிஷின்களுமே அது கட்டுது அப்படிதான் இருக்கு. அதுக்காக அந்த 2க்கும் புது மிஷின் கேட்டிருக்கீங்க. இந்த குழு பரிந்துரை பண்ணி விரைவாக அதற்கு புதிய மிஷின்கள் வழங்குவதற்கு புதிய எக்ஸ்ரே மிஷின் 2 மிஷின் அதே போல அல்ட்ராசவுண்ட் வாங்குவதற்கு குழு பரிந்துரை செய்கிறது. மாவட்ட ஆட்சியர் மூலமாக நீங்களும் நினைவுபடுத்தி இந்த குழு பரிந்துரையோடு சேர்த்து மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும். குழு சென்னையில் கூடும்போது நம்முடைய சுகாதாரத்துறை செயலர் அழைத்து இது விஷயமா டிஸ்கஸ் பண்ணி டிஎம்எஸ் தரமாவது உங்களுக்கு டிஎம்இ அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டிஎம்இ அவர்களையும் அழைத்து இந்த கருவிகள் மாற்றுவதற்கு உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டும். அதே போல இதுவரை அங்கே ஸ்கேன் வசதி இல்லை. ஸ்கேன் வசதி வந்து கல்லூரியில இருக்கு, அரசு மருத்துவமனை கல்லூரியில இருக்கு. ராஜா பிராஸ்தார் மருத்துவமனையில இல்ல. யாருக்காவது அவசரத்துக்கு எடுக்கணும் இங்க இருந்து அங்க அனுப்புறாங்க. இங்க இருந்து அங்க போயிட்டு இந்த வரைக்குள்ள கூட அந்த பேசுறது மிக பாதிக்கப்படுறாங்க. அதனால இங்கே ஒரு நாளைக்கு மிக அதிகமான அளவுல நோயாளிகள் வருகின்ற காரணத்தினால இங்கே ஒரு ஸ்கேனும் வேண்டும் என்று கேட்கிறார்கள். இதையும் குழு பரிந்துரை செய்வதோடு சென்னையில் குழு கூடும்போது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அழைத்து அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இது மாவட்ட தலைமை மருத்துவமனையாக இருக்கின்ற காரணத்தினாலும் இப்பகுதி மக்கள் மிக அதிகமாக அரசு மருத்துவமனையை பயன்படுத்துவதாலும் உடனடியாக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த கருவிகள் வாங்குவதற்கு இந்த குழு பரிந்துரை செய்து தக்க நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்படுகிறது. தொடர்ந்து சில பணியாளர்கள் இன்னும் இதுவரை நிரப்பப்படாமல் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையும் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்க குழு பரிந்துரை செய்யும். ஒதுக்கீடு டீசல் 300 லிட்டர் பர் மந்த் வேணும் சார். ஆம்புலன்ஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒதுக்கீடு. ஆமா சார், கவர்மெண்ட் போயிருக்கு, இன்னும் அது சவால் வரல. இப்போ அடிக்கடி எலக்ட்ரிசிட்டி போறதுனால உங்களுக்கு கண்டிஜென்சி பண்றாங்க ஃபண்ட் இருக்கிறப்ப 300 லிட்டருக்கு கிடைக்கும் சார். அவ்வளவு எவ்வளவு கலந்து போகுதோ அப்போதான் 300 லிட்டர் ஒரு வருஷத்துக்கோ மாசத்துக்கு அலாட்மெண்ட் 300. அலாட்மெண்ட் நீங்க வாங்குறது 300 நீங்க ஒரு மாசம் யூஸ் பண்ண மாட்டீங்க. கண்டிஜென்சி வாங்கி டீசல் போட்டி அலாட்மெண்ட் இல்லை. நீங்க சொல்றது நல்லா ஜெனரேட்டர் கொடுத்தாங்க, டீசல் கொடுக்கல, அலாட்மெண்ட் 300 சொல்லிட்டாங்க, கவர்மெண்ட்ல போயிருக்கு. பட் ஜெனரேட்டர் உங்க கையில இருக்கிறதுனால கண்டிஜென்சில கரண்ட் போகும்போது 100 ஓட்டுறதுக்கு ஒரு 20 லிட்டர் 25 லிட்டர் போகும். அது வரைக்கும் பண்ணுங்க. மதுரை மாவட்டத்தின் புகழ்மிக்க சரஸ்வதி மகால் நூலகத்திலிருந்து அரிய புத்தகங்களை நினைவு பரிசாக நூலகத்தின் நிர்வாக அலுவலர் தற்போது வழங்குவார்.
வேற ஏதோ முயற்சி பண்ணி இது சட்டமன்ற மதிப்பீட்டு குழு வருகிறது. எத்தனையோ பணிகளிடையே மாவட்ட ஆட்சியர், மாவட்டத்துடைய அதிகாரிகள் எல்லாம் கடந்த ஒரு வாரம் அல்லது 10 நாட்களாக தங்களை தயார் செய்து இந்த குழு வருகையை எதிர்நோக்கி சிறப்பாக பணியாற்றுவதற்கு நன்றியை தெரிவிப்பதோடு ஒரு மகிழ்ச்சி, நல்ல ஒரு மாவட்ட ஆட்சியர் கிடைத்திருக்கின்றார். ஆகவே இந்த மாவட்ட மக்களுடைய பிரச்சனைகள் அவருடைய கவனத்திற்கு சென்றால் மிக சிறப்பாக உடனடியாக அத்தனையும் முடித்து வைக்கின்ற நல்ல ஆற்றல் படைத்தவர். ஆகவே அவருக்கு இந்த குழு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. தொடர்ந்து இந்த குழு வருகையொட்டி அதிகாரிகளும் இரவு பகலாக உழைத்து இந்த குழுவுக்கு வருவதை ஒட்டி அரசு பணிகள் சிறப்பாக இதுவரை நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்த பணிகளை எல்லாம் வேகப்படுத்தி எந்த கேள்வியை குழு கேட்குமோ என்று சொல்லிக் கூட அதற்கு சிறப்பாக பணியாற்றுகின்ற அதற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த குழுவுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், தருவதாக உறுதியளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அவற்றை ஒப்புக்கொண்டபடி இந்த குழுவுக்கு உடனடியாக நீங்கள் அதை தெரிவிக்க வேண்டும் அல்லது கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அவ்வாறு கொடுக்க முடியாத பட்சத்தில் குழு மறந்துவிட்டதோ என்று எண்ணிவிடாதீர்கள். மாவட்ட களப்பணிகளை குறித்து சென்னையில் போடும்போது இவற்றையெல்லாம் எடுத்து இது சரியான தகவல் தருகிறோம் என்று சொல்லி தகவலை என்றால் உங்களுடைய மேலதிகாரிகளை அழைத்து அவர்களுடைய கவனத்திற்கும் சொல்லி தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஆகவே அதற்கு வாய்ப்பளிக்காமல் இந்த குழுவுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று உங்களை அப்போது நான் கேட்டுக்கொண்டு இந்த குழுவை சிறப்பாக வரவேற்று இன்முகத்தோடு அனைத்து அதிகாரிகளுமே சிறப்பாக பணியாற்றினார்கள். எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எனக்கு இன்னும் மகிழ்ச்சி என்றால் இந்த மருத்துவமனை சிறப்பாக நடைபெறுகிறது என்று சொன்னார்கள். அதேபோன்று குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் புதிய திட்டம் ஒன்றுக்கு அனுமதி பெற்றிருக்கிறார்கள். இன்னொரு திட்டம் மிக விரைவிலேயே அந்த ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். நம்முடைய மாவட்ட ஆட்சியருக்கு கூட ஒரு எவ்வளவு நாட்களில் அந்த ஆய்வுப்படி முடியும் என்று ஒரு கேள்வி கேட்டார்கள். எவ்வளவு நாளைக்கு முடியும்? ஒரு மாதத்தில் அந்த ஆய்வையும் நீங்கள் முடித்து மாவட்ட ஆட்சியருக்கும் அந்த தகவல் தெரிவிக்க வேண்டும். அதே போன்று இந்த குழுவுக்கும் நீங்கள் அந்த கும்பகோணம், திருவிடைமருதூர் ஒன்றியத்தில் உள்ள 189 கிராமங்களுக்கு குடிநீர் வழங்குகின்ற அந்த திட்ட ஆய்வுப் பணிகளை முடித்து எவ்வளவு மதிப்பீடு என்று சொல்லி நம்முடைய அரசுக்கு நீங்கள் உங்களுடைய மேலதிகாரிகளுக்கு அனுப்பிவிட்டு மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கும் எங்களுடைய கவனத்திற்கும் தர வேண்டும் என்றும் உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். இங்குள்ள அதிகாரிகளை நான் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். மாவட்ட ஆட்சியரை பொறுத்தளவில் நம்முடைய முதல்வர் அவர்களுக்கே உதவியாக இருந்தவர். அதுவே எல்லா துறைகளை பற்றி நன்கு அறிந்து புரிந்து தெரிந்தவர். அதுவே அவர்களுடைய கவனத்திற்கு அவருடைய காலத்தில் இந்த மக்களுக்கு பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அவருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். ஒத்துழைப்பு கொடுத்தவரைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதிகாரிகளுக்கு மட்டும் ஒன்று, நாம் பணியில் இருக்கின்ற காலத்தில் தான் சாமானிய மக்களுக்கு ஏதேனும் சில உதவிகளை செய்ய முடியும். இந்த பணியை நிறைவு பெற்றுவிட்டால்